சாப்பிட்ட பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சமோசா பேரை கேட்டாலே சுவைக்க தூண்டுது அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? இந்திய நாட்டின் ஒரு பிரபலமான ஸ்நாக்கான இது உலகம் முழுவதும் பிரபலம் பட்ட ஒரு ஸ்நாக். இதை எப்படி முறுமுறுன்னும் அதே நேரத்தில் சுலபமாகவும் செய்யலாம் அப்படின்ற முறையை இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1/4 கிலோ வேக வைத்த உரித்த உருளைக்கிழங்கு, 1/2 கப் வேக வைத்த பச்சை பட்டாணி, 1/2 கப் அரிந்த வெங்காயம், 1 கப் துருவின கேரட், 1 மேஜை கரண்டி அரிந்த முந்திரி பருப்பு, சிறிது கொத்தமல்லி தலைகள், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் பொடி, 1 தேக்கரண்டி மிளகாய் பொடி, 1 தேக்கரண்டி தனியா பொடி மற்றும் 1 மேஜை கரண்டி பொடியாக அரிந்த பச்சை மிளகாய், இஞ்சி, 1/2 எலுமிச்சம்பழம் சாறு எடுப்பதற்கு பொரிப்பதற்கு எண்ணெய். மேல் மாவு செய்வதற்கு 3 கப் மைதா, 3 தேக்கரண்டி நெய், 1 தேக்கரண்டி ஓமம், உப்பு மற்றும் தண்ணீர். இப்போ நம்ம முதல்ல மேல் மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஓமம் சேர்க்க போகிறோம். ஓமம் வாசனையை மட்டும் இல்லை, ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதுனால இதை நம்ம சமோசாவில் சேர்க்குறோம். உப்பும் போட்டுட்டு ஒரு முக்கியமான விஷயம் இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, நான் நெய்யை சூடு பண்ணி எடுத்திருக்கேன். சூடு இப்போ உங்களோட பேசும்போது குறைஞ்சிடுச்சுன்னா திரும்ப சூடு பண்ணிடுவேன். சூடான நெய்யை ஊற்றும் போது என்னுடைய சமோசாக்களின் முறுமுறுப்பு தன்மை இன்னும் அதிக நேரத்திற்கு நீடித்திருக்கும், அதிகமாகவும் இருக்கும். அதனால தான் நெய் அல்லது எண்ணெய் நீங்கள் எது உபயோகப்படுத்தினாலும் அதை சூடாக ஊற்ற முயற்சி பண்ணுங்கள். இப்போ நம்ம எண்ணெய், இந்த நெய் அல்லது எண்ணெய் எது உபயோகப்படுத்தினாலும் இது பார்த்தீங்களா, இந்த மாவில் முழுவதுமாக அது படரணும். அப்போ தான் உங்களுடைய சமோசாக்கள் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல மாவுக்கு இந்த நெய் அல்லது எண்ணெயை பரவுற மாதிரி பிசைகிறோம். அடுத்து லேசாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை ஒரு கெட்டியான மாவாக தான் பண்ண போகிறோம். இதை நம்ம சப்பாத்திக்கு போடுற மாதிரி கொஞ்சம் தளர்வாக பிசையக்கூடாது. பிசைஞ்சிங்கன்னா சமோசா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால நீங்கள் மாவை கெட்டியாக பிசையணும். அதை பண்ணி இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி அதனால் அதிகமாக ஊற்றலை இதில். அதனால தான் பிசையறதுக்கு இது இவ்வளோ கடினமாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா கொலன்னு ஆகிடும். அதனால் தண்ணி நிறையா ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு பந்து மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு இப்போ இது ஒரு 10-15 நிமிஷம் இது ஊறட்டும். ஊறுறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் கூட அது மிருதுவான தன்மையை அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இது ஊறும்போது நம்மளுடைய மசாலாவை நம்ம செய்ய போகிறோம். மாவு இப்படி தான் இருக்கணும், சப்பாத்தி மாவு மாதிரி உங்களுக்கு வரக்கூடாது. இந்த பதத்தில் தான் மாவு இருக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆனால் இது கொஞ்சம் கூட மெதுவாகிடும். அதை நீங்கள் பாருங்கள், நான் 15 நிமிஷம் கழித்து காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டையாக வர மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஏதோ சரியாக பிசையாமல் ஏதோ உருண்டையாக வராத மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு தோன்றலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இது மாதிரி இதை இப்படி வச்சு மூடி 10-15 நிமிடம் வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. இதை அப்படி ரொம்ப நேரம் ஊறிடுச்சுனாலும் நல்லா வராது. வச்சிங்கன்னா 10-15 நிமிடம் வச்சிங்கன்னா போதும். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி சூடாக்கிட்டு ஜீரகம் போட போகிறேன். ஆனால் ஜீரகம்ன்றது இது ரொம்பவே ஒரு நல்ல அருமையான வாசனை கொடுக்குன்றதுக்காக நான் உபயோகப்படுத்துகிறேன். அப்படி இந்த வாசனை பிடிக்காதவங்க இது போடணும்னு அவசியம் இல்லை. இது முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பம் மட்டும்தான். ஜீரகம் போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் அடுத்தது இஞ்சி மற்றும் பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சதை அல்லது அரைச்சதை போட்டுடலாம். இப்போ நம்ம ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி லேசாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
நம்மளுடைய வெங்காயத்தை போட போகிறோம். மற்றதெல்லாம் நண்பர்களே எல்லாமே ஏற்கனவே சமைக்கப்பட்டது. பட்டாணியையும் நம்ம ஊற வச்சு சமைச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். இல்லை பச்சை பட்டாணி உங்களுக்கு அப்படியே கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து லேசாக ஒரு ஆவி போட்டு எடுத்தால் போதும். ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக வெந்துடும் பச்சை பட்டாணியாக இருந்தால். உருளைக்கிழங்கையும் வேக வச்சு உரிச்சு எடுத்துருக்கோம். அதனால அதையும் இங்கே அதிகமாக வேக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ லேசாக தேவையான அளவு உப்பை போட்டு கலரி விட்டுருங்க. வெங்காயத்தில் உப்பு போடும்போது அது சீக்கிரமாகவே வதங்கிடும். முந்திரி பருப்பையும் போட்டுருங்க. இப்போ நம்ம எல்லா பொடியையும் வரிசையாக போட போகிறோம். துருவின கேரட், இப்போ நல்லா 2 தேக்கரண்டி அளவுக்கான தண்ணீரை ஊற்றி லேசாக வதக்கி அந்த கேரட் வேகிறதுக்காக அதிகமாக வேண்டாம், 2 தேக்கரண்டி கிட்ட ஊற்றினா போதும். நல்லா கலரி விட்டுருங்க. இது வந்து சிறு தீ அல்லது மிதமான தீயில் தான் வைக்கணும். இல்லைன்னா இப்போது ஏற்கனவே நல்லா இதுவாகிடுச்சு இல்லைங்களா, வறுபட்டுடுச்சு நம்மளுடைய பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம். திரும்பவும் வச்சிங்கன்னா அந்த பொடியெல்லாம் போட்டதுனால அது கரிஞ்சு போயிடும். சிறு தீ அல்லது மிதமான தீ வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கோம். இப்போ இதை நான் வந்து மேஷர் வச்சு இதை அமுழ்க்கிறேன். ஆனால் இதை நீங்கள் வந்து உதிரியாக கையில் உதிர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை மேஷர் வச்சே மெதுவாக உதிர்க்கணும். அதாவது கூழ் மாதிரி பக்குவத்துக்கு இது வரக்கூடாது. கூழாயிடுச்சுன்னா அது உள்ளே இருக்கிற அந்த சமோசாக்குள்ளே இருக்கிறது வந்து நல்லா இருக்காது. அதனால் அதுக்கு முன்னாடியே உதிரி பக்கத்தில் எடுத்துருங்க. உருளைக்கிழங்க இது கூட சேர்த்துட்டேன். இப்போ கடைசியாக வேக வைத்த பட்டாணியை அதில் போட்டு கலந்துடலாம். கொத்தமல்லி தலைகளை பொடியாக நறுக்கி போட்டு வேலையை முடிச்சிடலாம். எலுமிச்சை சாறு, அரை எலுமிச்சை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த சாறை இப்போது இதில் பிழிய போகிறோம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்களா நம்மளுடைய மாவு ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது அப்போ உங்களுக்கு காமிக்கும் போது அந்த ஒரு பிரிஞ்சு லேயராக இருந்தது, இப்போ இல்லை, நல்லா ஒரு உருண்டையான மாவாயிடுச்சு. இப்போ இதிலிருந்து சிறு உருண்டைகளை உருட்டி நம்மளுடைய சமோசாவை தயாரிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கணும், இப்படி ரொம்ப கெட்டியாக இருக்கணும். நம்ம சின்ன உருண்டைகளை எடுத்துக்கிட்டோம். எடுத்து நல்லா மாவு, உலர்ந்த மாவு போட்டு இதை சப்பாத்திகளாக தேய்க்க போகிறோம். இது தேய்க்கும் போது கவனம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா மாவு வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது. நம்மளோட சப்பாத்தி மாவு வந்து பொதுவாக இதை விட தளர்வான நிலையில் இருக்கும். அதனால நீங்கள் தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக வரும். இது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சப்பாத்தியை சரி பாதியாக இரண்டு பாதியாக எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம இது மாதிரி ஒரு கோன் அல்லது வேர்க்கடலை பொட்டலம் மாதிரி ஒன்று செய்ய போகிறோம். பார்த்தீங்களா, ஒரு கோன் தயாராகிடுச்சு. இந்த பிரிஞ்சு இப்படி வர்ற இந்த மாவை வந்து இப்படி நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இதுக்குள்ள ஒரு கரண்டி மசாலாவை வைக்க போகிறோம். இந்த மசாலா வைக்கும் போது நல்லா இப்படி கொஞ்சம் அடியில் வரைக்கும் போகுதான்னு பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் வச்ச உடனே அந்த மேலே இடத்துலையே அப்படியே நின்றுடும். அதனால் லேசாக அதை தளர்வுபடுத்தி உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம ஒரு கோன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் அதிகமான ஃப்ரில் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சிறு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு கொடுத்து இதை
இப்படி இணைக்க, இப்படி பாருங்க. எந்த பக்கம் உங்களுக்கு அதிகமான வளையம் தெரியுதோ அந்த பக்கத்துக்கு லேசா ஒரு மடிப்பு கொடுத்து அதை இழுத்த முன்பக்கம் வைத்து ஒட்டணும். இங்க பாருங்க, மறுபடியும் ஒரு கோன், முதல்ல அதை ஒட்டிடுறோம். அடுத்தது ஒரு கரண்டி மசாலாவை அதுக்குள்ள வைக்கிறோம். இந்த மசாலாவை தளர்வு படுத்தி உள்ள வரைக்கும் போற மாதிரி வைக்கிறோம். இது ஒட்டலை, அப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா லேசா தண்ணி விரலோட நுனியில தண்ணியை தொட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு ஒரு ஃப்ரில் பண்ணி இதை கொண்டு வந்து நம்ம முன் பாகத்தோட இணைச்சிடுவீங்க. இப்போ நம்மளுடைய சமோசாக்களை என்ன பண்ண போறோம்னா மைக்ரோவேவ் அவன்ல 3 நிமிஷத்துக்கு வச்சு எடுக்க போறோம். அது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதுக்குள்ள இருக்கிற அதிகப்படியான தண்ணியை உறிஞ்சி நம்மளுடைய சமோசாக்களின் முறுமுறுப்பு தன்மையை அதிகரித்து எண்ணெயில போட்டு எடுக்கும்போது எண்ணெயை அதிகம் முறிந்து கொள்ளாத தன்மையும் இதுக்கு கொண்டு வந்துடும். அதனால 3 நிமிடம் நம்ம வந்து மைக்ரோவேவ் அவன்ல வச்சு எடுத்து அதுக்கப்புறம் இதை பொரிக்கலாம். மைக்ரோவேவ் பண்ணல, நீங்க மைக்ரோவேவ் பண்ணலாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓடிஜி அவன்லையும் 5 நிமிடங்கள் வைத்து எடுக்கலாம். அப்படி இல்லை எதுவுமே வேண்டாம், எனக்கு ட்ரெடிஷ்னலாக தான் பண்ண பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, இந்த சமோசாவை இப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அப்பயும் சுவை மாறாம தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து எண்ணெயை எடுத்து மிதமான சூடு தீ அல்லது உங்களுக்கு சூடு இருந்ததுன்னா அதில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகி கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சதுன்னா என்ன ஆகும், சமோசாக்கள் வந்து வெந்த மாதிரி ஆயிடும், ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். அதனால மிதமான இதுல எண்ணெயை வைக்கணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது பாருங்க, மைக்ரோவேவ் செய்யப்பட்ட சமோசாக்கள் 3 நிமிடங்கள் வைத்து எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட சமைச்ச மாதிரி இருக்கு. இப்போ இதை இந்த சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நம்ம சமோசாக்கள் தயாராகிறதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் நிற்க வேண்டியிருக்கும். இதை அதாவது நீங்கள் தீ அதிகப்படியாக வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகிடும்னா உடனே கலரிங் இது கிடச்சிரும், நம்மளுக்கு நிறம் நல்லா மாறி டக்குன்னு வந்துடும். ஆனால் அது என்ன ஆகும், கொஞ்ச நேரத்துலேயே பூரி மாதிரி மெத்துன்னு ஆகிடும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம வந்து மிதமான தீயில் வச்சு இந்த சமோசாவை பண்ணுறோம். அதை தவிர நம்ம இதை மைக்ரோவேவில் ஏற்கனவே வச்சு எடுத்துட்டதுனால இது அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சுவது மட்டும் அல்லாமல் இது சீக்கிரமாக முறுமுறுப்பு தன்மையை இழக்கிறதுல இருந்தும் இதை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். சமோசாஸ் தயாராகிடுச்சு. லேசாக எண்ணெயை இந்த மாதிரி வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பர் அல்லது அப்சார்பன்ட் பேப்பர் எனப்படும் இந்த கிச்சன் பேப்பரை போட்டு இந்த சமோசாக்களை ஆற விட்டுடலாம். நண்பர்களே, சுவையான நம்மளுடைய முறுமுறு சமோசாக்கள் தயாராகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எண்ணெய் என்பது அதிக அளவான இல்லை இதில், அதே நேரத்தில் முறுமுறுன்னு இருக்குது. இதோட சத்தத்தை கேட்க விரும்புகிறீங்களா? இங்கே பாருங்கள், சூடாக இருக்கிறதுனால சுவையான முறுமுறுப்பான சமோசாக்கள் தயார். நண்பர்களே, சுவையான முறுமுறுப்பான சமோசாக்களை செய்து பார்த்து இப்போவே சாப்பிடுங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும்
நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.